World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அற்புதமான இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக என்னுடைய அசிஸ்டண்ட் வாஸ்து வித்தகர் உயர் திரு புருஷோத்தமன் ஐயா அவர்கள் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆக்னேய வாஸ்து அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு மூலை அப்படின்ற ஒரு பகுதி பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத தன்னுடைய தொடர் ஆய்வுகளால் நிறைய இடங்களில் போய் பார்க்கும்போது அங்கே என்னென்ன மைனஸ் இருக்குன்றதை பார்த்து அதிலிருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் எந்த மாதிரியான விஷயங்களை ஒரு மனிதன் அனுபவிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல இந்த நேரத்தில் கடமைப்பட வருகை தந்துள்ளார். ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் ப்ருஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷணாமூர்த்தயே நமோ நமः. ஓம் தத்புருஷாய வித்மஹே சதுர்புஜாய திமஹே தன்னோ வாஸ்துதேவ பிரஜோதயாத். பூமாதேவியே போற்றி போற்றி ஓம் இந்திர பகவானே போற்றி போற்றி ஓம் அக்னி பகவானே போற்றி போற்றி ஓம் யமதர்ம பகவானே போற்றி போற்றி ஓம் நைருதி பகவானே போற்றி போற்றி ஓம் வருண பகவானே போற்றி போற்றி ஓம் வாயு பகவானே போற்றி போற்றி ஓம் குபேர பகவானே போற்றி போற்றி ஓம் ஈசான்ய பகவானே போற்றி போற்றி ஓம் ஆகாய பகவானே போற்றி போற்றி. நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் குலதெய்வங்களையும் தாய் தந்தையர்களையும் அனைத்து குருமார்களையும் வணங்கி அடியனுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். அடியனுக்கு ஐயா கொடுத்துள்ள தலைப்பு ஆக்னேய வாஸ்து. ஆக்னேயம்னா என்னங்க சார்? அக்னி. அப்போ ஒரு மனிதன் உடம்புக்குள்ளார ஒரு சூடு இருந்தால் தானே அது உயிரோடு இருக்கான்னு சொல்லுவோம். கையை தொட்டு பார்த்துட்டு பா சில்லுன்னு ஆகி போச்சுப்பா முடிஞ்சிப்பா தொட்டு பார்த்து தானே சொல்கிறாங்க. அப்போ ஆக்னேயன்னா சாதாரணமாக நினைக்க வேணாம். உடம்புடைய தட்ப வெப்ப நிலை என்ன அளவான சூடு உடம்புல தாங்க முடியுமோ அந்த சொல்கிறாங்க இல்லையா, எத்தனை டிகிரி சார்? 93 டிகிரி ஃபாரன்ஹீட் சொல்கிறாங்க இல்லையா, தெர்மாமீட்டர் வச்சு சொல்கிறாங்க இல்லையா. 100 போச்சுன்னா ஹை ஃபீவர் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ உடம்பில் எவ்வளோ சூடு இருக்கணும்? ஏன்னா இது ஏன் உங்களுக்கு பொருள்னா உடம்புல இருக்க சூடு தான் அந்த அக்னி. அப்போ அந்த அக்னி மூலம் எவ்வளோ முக்கியமாக பார்க்கணுங்கிறது கருத்தில் கொள்றதுக்கு தான் இந்த உடம்பு சூடை எடுத்து சொன்னேன். எங்கிட்ட மருத்துவர்கிட்ட போனால் உடனே டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க. அப்போ அந்த டெம்பரேச்சர் தான் ஒரு மனித இயக்கத்தை இயக்குகிறது. அப்போ மனித இயக்கத்தை இயக்கினாலுமே குடும்ப விருத்தியும் இயக்குது. இப்போ அந்த காலத்தில் 10 குழந்தைகள் 12, எங்கள் தாத்தாலாம் 12 பேர் இருப்பாங்க. 8 பெண்கள் 4 ஆண்கள் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க. இப்போ ஒன்றுக்கே அங்கே ரொம்ப திண்டாட்டமாக இருக்குது. அப்போ அந்த அக்னி மூலம் பாதித்தா என்ன இதுங்கிறத கான்செப்டை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த தட்பவெட்ப சூழ்நிலையை நான் இங்கே விவரிக்கிறேன். இப்போ எல்லாத்துக்குமே பொதுவாக தெரியும் அக்னி மூலைனா சமையலறை எங்கே இருக்கணும்னா அக்னி மூலையில் தாங்க இருக்கணும். அங்கே தாங்க பெண்கள் சமைப்பாங்க. அப்போ மனையாள் யார் சமைக்கிறாங்க? அக்னி மூலையில் சமையல் கட்டு இருக்குது. சமையல் கட்டில் பெண்கள் தான் சமைப்பாங்க. அப்போ மனையாள் தான் அங்கே அவங்களுக்கு முக்கியமான அந்த வேலை தான். அப்போ அந்த மனையாள் அந்த அக்னி மூலை பாதிக்கப்பட்டால் யார் பாதிப்பாங்க? பெண்களுக்கு பாதிப்படையும். அதனால் ஆண்களுடைய வாழ்க்கை பாதிக்கும். இங்கே அர்த்தநாரீஸ்வர தத்துவம் தான் இங்கே இயங்கும். ஆண் பெண் சேர்க்கை தான் அர்த்தநாரீஸ்வர தத்துவம். 2 பேரும் சேர்ந்து தான் குடும்பம் நடத்தணும். அப்போ அந்த அக்னி மூலையில் அந்த அக்னியே இல்லைன்னா என்ன பண்ணுறது? எப்படி அங்கே குழந்தை உருவாகும்? எங்கே அப்படி அங்கே குடும்பம் தலைக்கும்? சொல்லுங்கள். குடும்பம் தழைக்குமா? பெண் இருந்தால் தானே ஒரு ஆணோடு சேர்ந்து ஒரு குடும்பம் வாரிசு வம்ச விருத்தி. அதுக்கப்புறம் தான் ஈசான்யம் மற்ற எல்லாமே. உடம்புல சூடு இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ நிறையா வீடு ஆய்வு செஞ்சதில்
அக்னி மூலம் பாதிக்கப்பட்டால் அந்த இடத்துல பெண்கள் தங்குவதில்லை. அதேமாரி ஆண்கள் வாழ்க்கை பாழடையும். அதேமாரி அந்த அக்னி மூலைங்கிறது தென்கிழக்கு மூலை. எல்லாருமே ஃபஸ்ட்டு பிளாட் விற்கிறது வந்து என்ன பிளாட் விற்கிது? கிழக்கு வடக்கு. மற்ற பிளாட்லாம் ஆகாத பிளாட்டு. ஆனால் தெற்கு பிளாட்டு தென்கிழக்கு பிளாட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறது அந்த இடத்துல வந்து கரெக்டாக வாஸ்து பார்த்து அமைச்சிட்டோம்னா அந்த மாதிரி யோகக்காரங்க யாருமே கிடையாது. கிழக்கு வடக்கு பிளாட்டை விட தென்கிழக்கு பிளாட்டில் வாங்கி கரெக்டாக அந்த இங்கே படத்தில் வரைஞ்சிருப்பேன். அந்த தென்கிழக்கு பிளாட்டை வாங்கி கரெக்டான வாஸ்துபடி செஞ்சுட்டா. ஆனால் தென்கிழக்கு பிளாட்டை வந்து கரெக்டாக வாஸ்து வந்து கொஞ்சம் மூளையை உபயோகிக்கணும், இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அமைக்கணும். அதை மட்டும் அமைச்சிட்டோம்னா அவ்வளோ பெரிய யோகம், அவ்வளோ பெரிய குபேர சம்பத்து இருக்கும். ஆனால் நம்ம யாருமே தெற்க பிளாட்டு வாங்குறதே கிடையாது. கடை வீதியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெற்கு இருக்கக்கூடிய கடை வீதிகளில் வியாபாரம் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம போய் ஆய்வு பண்ணுவேன். இந்த பக்கம் ஒரு சில ஃபேமஸான கடைகள்லாம் போய் பார்த்தோம்னா தெற்க பார்த்து இருக்கும். வடக்க பார்த்து இருக்கக்கூடிய வணிக வளாகங்களை விட தெற்க பார்த்து இருக்கக்கூடிய வணிக வளாகங்களுடைய வியாபாரம், அங்கே இருக்கிற ஒரு வணிகம் நல்ல சிறப்பாக நடக்கும். அதெல்லாம் போய் ஆய்வு செய்வேன். எல்லாருமே வடக்கு பார்த்த பிளாட்டு கிழக்கு பார்த்த பிளாட்டுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த தெற்க பார்த்த பிளாட்டுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ அமோகமாக வருது, மக்கள் கூட்டம் அலமோதுது, இப்படியெல்லாம் ஏங்கிற ஆய்வு. அப்போ அதில் கிடைச்ச ஒரு அனுபவம் தான் இந்த தென்கிழக்கு வாஸ்து, ஆக்னேய வாஸ்துன்னு சொல்கிறோம். தென்கிழக்கு வாஸ்துல நல்லதுன்னா 100% 200% நல்லது இருக்குது. அதில் கொஞ்சம் சின்ன தவறு பண்ணாவே ஒரு கூளை பாலில் ஒரு துளி விஷம் கலந்தால் அனைத்தும் விஷமாகும் சொல்கிறாங்க இல்லையா? அதை வந்து நல்ல நுணுக்கத்தோட நல்ல வாஸ்து நிபுணர் அணுகி அதை நுணுக்கமாக அவங்க சொல்கிறபடி இதெல்லாம் என்ன சொல்லணும்னா, வீட்டு மனையால் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்பாங்க. அந்த கண்டிஷன்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க. வாஸ்து நிபுணர்கிட்ட விட்டுருங்க. தெற்க பார்த்த கட்டிடத்துக்கு மட்டும் வாஸ்து நிபுணர்கிட்ட விட்டுருங்க. மற்ற பிளாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிடும் வாஸ்து. நீங்கள் கிழக்க பார்த்த பிளாட் வாங்கினாங்கனாலும் வாஸ்து ஓரளவுக்கு அமைஞ்சிடும். வடக்க பார்த்த பிளாட் வந்து யாராக இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிடும், அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து. ஆனால் கிழக்கு தென்கிழக்கு பார்த்த பிளாட் வந்து வாஸ்து நிபுணர்கிட்ட விட்டுருங்க. கண்டிஷன் போடாதீங்க. எனக்கு இதெல்லாம் தேவைங்கிற ரெக்யர்மெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. அவரை வந்து நீங்கள் போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. எனக்கு இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னா சரிப்பா. அவங்களும் என்ன சொல்லுவாங்க, உன் இஷ்டத்துக்கு இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, வாஸ்து பகவானே நான் பொறுப்பு கிடையாது, அவங்க கேட்குறாங்க நான் செய்கிறேன் நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. பண்ணுற தப்பு என்னன்னா, எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வந்து அவங்கள கண்டிஷன் பண்ணுறது. நம்ம வாஸ்து பஞ்சபூதங்களையும் நவக்கிரகங்களையும் உங்களுடைய ஜாதக கட்டத்தையும் ஆராய்ச்சி செய்து தான் வந்து உங்களுக்கு என்ன தொழில் செய்கிறீங்க. முதல்ல போன உடனே எங்கள் குருநாதர் என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, என்ன தொழில் செய்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாஸ்து அமைச்சு கொடுக்கணும். இப்போது ஒரு ஆசிரியராக இருக்கிறாரா, ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறார், அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் செஞ்சு இது வாஸ்து அமைச்சு கொடுக்கணும். ஒரு கறிக்கடை வச்சுருக்கிறாங்களா, கோழி பண்ணை வச்சுருக்கிறாங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி வாஸ்து இருக்கணும். எல்லாத்துக்கும் இந்த ஒரே வாஸ்து வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாது. சிலதுக்கு வாஸ்து குறைபாடு உள்ள இடங்கள் தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். அதுதான் சொல்லிட்டாருங்களா, என்ன தொழில். அந்த காலத்தில் வந்து தொழிலை வைத்து தான் ஜாதியை பிரித்தாங்க. அதை வந்து இப்போ நம்ம வேறு விதமாக இது பண்ணுறோம், அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஆனால் இந்த தொழிலை வைத்து இவங்களுக்கு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியமனம் செஞ்சு சாஸ்திர சம்பிரதாயங்களை உருவாக்கி தொழிலை வைத்து தான் அந்த காலத்தில் வீடை கட்டினார்கள். எங்கள் தாத்தாவும் வீடு கட்டினார். அவரும் என்ன சொன்னார், என் காலத்துக்கு பின்னால் என் ராசிக்கு படி நான் கட்டியிருக்கேன்ப்பா, என் காலத்துக்கு பின்னால் நீங்கள் உங்களுக்கு ராசி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டை மாற்றி அமைச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் எங்கள் மாமனுங்க யாரும் வந்து அதன்படி அமைச்சிக்கலை, அதை அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. அதனால் ஆக்னேய வாஸ்து உடம்பில் உள்ள சூடு அது எவ்வளோ முக்கியத்துவம் உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன். உடம்பில் எப்படி மிதமான தட்ப வெப்பம் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி இருக்குதோ கட்டாயம் அந்த அக்னி மூலையை வந்து பார்த்து கட்டணும்.
அதே மாதிரி இப்போ இந்த தடவை அக்னி மூலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே சதுரமாக இருக்கணும், பெருசாக இருக்கணும், 10க்கு 10. ஒரு கோயிலை போய் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய சந்நிதி எப்படி இருக்குன்னா நீள் சதுரமாக இருக்கும், சதுரமாகவே இருக்காது, ஸ்கொயராக இருக்காது. ஸ்கொயர்னு வந்து சிவனுடைய சந்நிதி பார்த்தீங்கன்னா தான் ஸ்கொயராக இருக்கும். அம்பாளுடைய சந்நிதி பார்த்தீங்கன்னா வந்து நீள் சதுரமாக தான் இருக்கும். நம்ம ஆளுங்க இப்போ மாடர்ன் டெக்னாலஜி, அதான் மாடர்ன் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க என்னவோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாடர்ன் கிச்சனே 16க்கு 16 போடுறாங்க. அது என்ன படுத்து உருளவா போகிறீங்க? 2 பேர் சமைக்க போகிறீங்க, 2 லேடிஸு இல்லை 3 பேர் சமைக்க போகிறாங்க. அந்த இடத்துல என்னென்னா, அந்த காலத்தில் அடுப்பங்கரையில் இந்த பக்கம் கை இப்படி திருமணம்னா 5.5 பெட்டி வரணும், இந்த பக்கம் மிளகாத்தூள் எடுக்கணும், கொத்தமல்லி தூள் எடுக்கணும், இப்படி கை நீட்டினாவே எடுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நடந்து போகிற மாதிரி இருக்குது. இப்போ ரோபோவெல்லாம் வந்துருச்சு இல்லையா, ரோபோ வந்துருச்சு, விலைக்கு பாத்திரம் விளக்குற மிஷின் வந்துருச்சு, எதுவுமே செய்ய தேவையில்லை. எதுவுமே செய்யாதவங்களுக்கு எதுக்கு 16க்கு 16 கிச்சனு? எல்லாமே ஆட்டோமேட்டிக் வந்துருச்சு, சிம்னி வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. அதுக்கு ஏன் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய இது மாடர்ன் கிச்சன் கட்டுறீங்க? உணவு பொருள் தான் வச்சு எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறீங்க, எதுவுமே வெளியில் தெரியக்கூடாது, வெறும் அடுப்பு மட்டும்தான் தெரியணும். அந்த இடத்துல அந்த காலத்தில் சிறு ஓட்டு காசெல்லாம் வைப்பாங்களாம், மிச்சம் வீட்டுக்காரர் கொடுக்குறது காசு, கடைக்கு போகிற காசு, இதெல்லாம் சிறு ஓட்டு காட்டு அங்கங்கே வைப்பாங்களாம். வீட்டுக்காரருக்கு ஏதாவது கஷ்டம் தெரிஞ்சப்போ அதெல்லாம் எடுத்து பொறுக்கி இருந்தாங்க செலவுக்கு ஒரு கஷ்டம் வரப்போ கொடுப்பாங்களாம். எல்லாமே மூடி மறைச்சி வச்சுட்டிங்கன்னா அதில் என்ன இருக்கும்? சமையலில் கண்ணில் பார்க்குற அளவுக்கு இருக்கணும். ஒரு ஜாடியில் அந்த காலத்தில் பீங்கான் ஜாடியில் எல்லாம் வைப்பாங்க. இப்போ யார் அதை யூஸ் பண்ணுறாங்க? எல்லாமே பிளாஸ்டிக்கு, எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. என்றைக்கு இங்கே பிளாஸ்டிக்கை கொண்டாடுறீங்களோ அன்றைக்கே ராகு வந்து உள்ளார வந்துட்டார். நீங்கள் நினச்சது ஒன்றா இருக்கும், நடக்கிறது வேறையாக இருக்கும். அப்புறம் இப்படி தான் நான் நினச்சேன், அது வேறு மாதிரி இருந்து நான் என்ன பண்ணுறது, எல்லாம் வாஸ்துபடி தான் கட்டணும். ராகுவை கொண்டாந்து உள்ளார விட்டுறது. ஏன் நான் இப்போ சப்ஜெக்டை மீறி வெளியில் பேசுகிறேன்னா, இது பெண்கள் மனையால் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமானது. பெண்கள் தான் வீட்டின் கண்கள்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த மனையை வந்து மனை ஆள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டை ஆளப்போவது பெண்கள் தான். ஆண்கள் வந்து வேலைக்கு போவாங்க, வணிகத்துக்கு போவாங்க, 1 வாரம் 10 நாள் கழித்து வருவாங்க, அது அவங்களுடைய சம்பாத்தியத்துக்காக போகிறாங்க. ஆனால் பெண்கள் தான் வீட்டை கட்டி காக்கிறது. அவங்க பெண்களும் வேலைக்கு போனாலுமே அவங்க யார் வந்து சமைக்கிறது? பெண்கள் தானே சமைக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டினுடைய ஆரோக்கியம் எதனால் இருக்கும்? அந்த சமையல் அறையில் சமைக்கக்கூடிய உணவுகள் தான் ஆரோக்கியம். அப்போ அந்த சமையல் அறையை இப்போ தென்கிழக்கில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, லேடிஸ் இது தான் சொல்லுவாங்க, எடுத்த உடனே நான் சமைக்கிறத பார்ப்பாங்களா? எதுக்கு சமைக்கிற மாதிரி கட்டுறீங்க? சமைக்கிறத பார்க்குற மாதிரி கட்டினீங்க, நான் என்ன சமைக்கிறேன்னு தெரியணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நீச்ச பாகத்தில் என்ட்ரன்ஸ் அமைச்சு கொடுத்துட்றாங்க. வாஸ்து நிபுணரோ இல்லை அங்கே கட்டடம் கட்டக்கூடியவங்களோ, எனக்கு இந்த பக்கம் கொடுத்துருங்க, எனக்கு சமைக்க ஹாலில் இருந்து பார்த்தா நான் சமைக்கிறது தெரியக்கூடாது, என்ன சமைக்கிறேன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது வச்சிடுறாங்க. அப்போ அங்கே வந்து தவறு நடக்குது. அப்போ நீச பாகத்தில் என்ட்ரன்ஸை வச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் கேட்டபடி நீங்கள் கேட்டிங்கம்மா நான் வச்சு கொடுத்துட்டேன், ஆனால் இதுதான் நல்லது, இல்லை நீங்கள் எனக்கு இதே இப்படியே வச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல சமைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அதை சாப்பித்தால் உடம்பு கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அங்கே தானே ஆரோக்கியமே இருக்குது. அந்த இடத்துல சமைக்கக்கூடிய உணவு வந்து கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை. அந்த உணவுக்கு வந்து கரெக்டான இது வராது உங்களுக்கு. தட்பவெப்பம், சூடு, இதில் வயிறு தான் வந்து இறைப்பைன்னு சொல்லுவோம். இதை வந்து இறைப்பைன்னு சொல்லுவோம். அதனால தான் அன்னதானத்தை சொல்கிறோம். அப்போ இறைப்பையில் ஒரு சூடு பரவுது. சூடு பரவுனா தான் அந்த டைஜஷன் ஆகுது. டைஜஷன் ஆகி தான் நம்மளுக்கு ஆரோக்கியம் வருது. அப்போ அந்த சமைக்கக்கூடிய உணவுகள் வந்து சரியானபடி ஒரு ஹீட்டில் சமைக்காத உணவாக தான் இருக்கும். அந்த ஆக்னேயம் வந்து பாதிக்கப்பட்ட வீட்டினுடைய உணவு தின்பண்டங்கள் எல்லாமே வந்து கரெக்டான தட்பவெப்பத்தில் சமைக்க முடியாது. அப்போ சமைக்க முடியாச்சு போச்சுன்னா ஆரோக்கியம் கெடும். அது உங்களுக்கே தெரியாது. எல்லாம் நல்லா தான் சமைச்சோம், நல்லா வெந்து போச்சு, பொன்னிறமாக ஆகிப்போச்சு எல்லாம் சொல்கிறாங்களா? யூடியூப் பார்த்துன்னு சமைக்கிறாங்க. கரெக்டாக பொன்னிறமாக சமைத்து பாருன்னு தான் சொன்னாங்க. சமைச்சு சாப்பிடலான்னு எந்த யூடியூப்லேயும் சொல்லலை, சமைத்து பார்க்க தான் சொல்லியிருக்கிறாங்க.
அப்போ பொன்னிறமாக வரட்டும், எல்லாமே வரும், ஆனால் உள்ளார வேகாது. அப்போ உள்ளார வேகலைன்னு என்ன அர்த்தம்? ஆரோக்கியமாக இருக்குமா? சரியாக வைக்கப்படாத உணவு ஆரோக்கியமாக இருக்குமா? ஆரோக்கியமாக இருக்காது இல்லையா? அதனால் உங்களுக்கு அந்த ஆக்னேய வாஸ்து பற்றி நேரடியாக அந்த படத்தில் விளக்க போகிறேன். ஆக்னேய வாஸ்து இது எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு கருத்தரங்கத்துலேயும் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, அப்போ இதெல்லாம் உச்சபாகம்னு சொல்லி ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை வந்து படம் பிடிச்சு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது இன்றைய தலைப்பு வந்து ஆக்னேய வாஸ்து. ஆக்னேய வாஸ்துனா அக்னி மூலையை குறிக்கக்கூடிய வாஸ்து. அக்னி மூலையில் என்ன வரும்? சமையல் அறை. அப்போ எல்லாத்துக்குமே தெரியும் அக்னி மூலையில் சமையல் அறை வரணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ சமையல் அறையில் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே தெற்க பார்த்த வீட்டுக்கு நீ எடுத்த உடனே சமையல் அறை வரும். அப்போ இதை கொஞ்சம் கூட தள்ளி கூட போட்டுட்டு கூட நீங்கள் என்ட்ரன்ஸ் இப்படி வச்சு, ஆனால் உச்ச பாகத்தில் வைக்கணும். மறந்து போய் நான் யாரும் பார்க்கல, ஹாலில் இருக்குங்க பார்க்கணும், ஹாலில் இருக்குங்க நான் சமைக்கிறத பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த இடத்துல வைப்பாங்க. ஓரமாக இருக்கட்டும், யாரும் நம்ம வந்து சமைக்கிறத யாருமே பார்த்துடக்கூடாது, என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வைப்பாங்க. அப்போ நான் சொன்ன அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் நடக்கும். பெண்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். வயிறு இதுதான் சொல்லுவாங்க அந்த சாஸ்திரத்தில் ஜலதக்னி அப்படிம்பாங்க, ஜமதக்னிம்பாங்க. அப்போ அந்த அக்னி வந்து சரியானபடி ஹீட்டு ஃபார்ம் ஆகாது. அப்போ வயிற்று கடுப்பு, வயிறு நோய், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் கட்டாயம் ஏற்படும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும். அப்போ கரெக்டான சூடு பரவாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சூடு ஒரு ஆசிட் இருந்தால் தானே அதை வந்து செமிக்கிறதுக்கு, உணவை வந்து செமிக்க வைக்கிறதுக்கூடிய ஆசிடு, அந்த ஹீட்டு கரெக்டாக ஃபார்ம் ஆகாது. அந்த ஹீட்டு வந்து உணவுலேயே சேராது. அப்போ ஒன்று அந்த என்ட்ரன்ஸ் வந்து இந்த என்ட்ரன்ஸ் நல்ல என்ட்ரன்ஸ் சமையல் அறை கூட. ஏன்னா வந்து யாரும் வந்து உடனே என்னம்பாங்க, வடக்க பார்த்த வீட்டுக்கு நேராக வந்து என்ட்ரன்ஸ் இங்கே வந்துடும், அப்போ நான் சமைக்கிறதெல்லாம் பார்க்கணுமா, ஒருத்தருங்க வீட்டு சமைக்கிறத பார்க்கணுமாம்பாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் வந்து இந்த இடத்துல போடுறது நல்லது. அதே மாதிரி என்ட்ரன்ஸ், சமையலறையோட என்ட்ரன்ஸ், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அறைக்கும் கரெக்டான உச்சபாகத்தோடைய என்ட்ரன்ஸ் கரெக்டாக வைக்கணும். அப்படி எனக்கு செட் ஆகலையா, மையப்பகுதியை கரெக்டாக கேல்குலேட் பண்ணி வைக்கணும். மையப்பகுதி இதுக்கும் அதுக்கும் கரெக்டாக ஒரு அறையை வந்து சென்டர் பண்ணி கரெக்டாக சென்டர் பண்ணி வைக்கணும். அதுவும் சென்டர் பண்ணி இந்த தடவை வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து பில்லர் எழுப்புறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் சார் 1 இன்ச்சு அரைஞ்சி என்ன சார் ஆயிரப்போகுது அப்படிம்பாங்க. அங்கே போய் நான் அளந்து டேப் எடுத்து அளந்து பார்த்தா உச்ச பாகத்தில் விட நீச பாகத்தை இது அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது, அந்த இடத்த இடித்து எல்லாம் செய்ய முடியாது. செய்கிறப்ப செவ்வனே செஞ்சுட்டு போயிடணும். அப்போ சமையல் அறை அமைக்கிறதா இருந்தால் கிழக்கில் ஒன்று இந்த பக்கம் என்ட்ரன்ஸு, இல்லைன்னா இந்த பக்கம் என்ட்ரன்ஸு, இல்லைன்னா இந்த பக்கம் என்ட்ரன்ஸ், 3 என்ட்ரன்ஸ் தான் இங்கே வைக்கணும். 3 என்ட்ரன்ஸில் வச்சு சமையல் செய்தால் மட்டுமே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆண் பெண்ணுடைய என்னது சொல்லுவாங்க இல்லையா, சுக்கிலம் சுரோனிதம் சொல்லுவாங்க. ஓப்பனாக சொன்னால் விந்தணுக்கள் சினை முட்டைகள்னு சொல்லுவோம். அதுக்கு கரெக்டான ஒரு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுன்னா இந்த மூளை, வீட்டினுடைய அக்னி மூளை சரியாக இருந்தால் தான். இப்போ அக்னி மூளை சரியில்லாதனால தான் நிறையா ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் உருவாகுது. நம்மளுடைய பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபெர்டிலிட்டி சென்டர், என்னமோ பீடா கடை வச்சுருக்கிற மாதிரி போட்டால் ஃபெர்டிலிட்டி சென்டர் வருது, அது விளம்பரம் வேறு. இது கரெக்டாக இருந்தால் எதுக்கு அங்கே போகிறீங்க? கோயிலே எடுத்துக்கு போய் சுற்றுறீங்க. கோயில் சுற்றுறது அது வேறு வழிபாடு. அந்த காலத்துலேயே வந்து திருமணம் நடந்தால் கோயிலே போய் அங்கே சிற்பக்கலையில் எல்லாமே இருக்கும், அதுவும் அசிங்கம்லாம் கிடையாது. எப்படி என்ன பண்ணுங்கிறது கோயில் கோபுரத்துலேயோ அங்கே சிற்பங்களை பார்த்தாவே தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு தான் கல்யாணம் ஆகணும்னு கோயிலுக்கு போய்ட்டு சொல்கிறது. அப்போ இது வந்து என்னென்னா மெயினாக தாம்பத்தியம், நல்ல ஒரு தாம்பத்தியம் ஏற்படுறதுக்கு இந்த அக்னி மூலை கரெக்டாக பார்த்து கட்டினாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி அக்னி மூலை பிளாட் இதுதான் வந்து சொல்கிறேன் இல்லைங்களா, ரொம்ப சூப்பரான பிளாட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. வடக்க பார்த்த பிளாட்டை விட இந்த தெற்க
தென்கிழக்கு பிளாட்டு வந்து சூப்பரான பிளாட்டு. போய் நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சிங்கனாவே தெரியும். இந்த பிளாட்டில் வடக்கு கிழக்கு பாத்தில் இருக்கக்கூடியவங்களை விட இவங்க வந்து நல்லா இருப்பாங்க, கரெக்டாக வாஸ்துப்படி அமைச்சிக்கிட்டா. ஆனால் நம்ம தெற்க பார்த்த பிளாட்டை வேணான்னு சொல்லிடுறோம். அப்போ தெற்க பிளாட்டுக்கு எப்படி என்ட்ரன்ஸ் அமைக்கணும், உச்சபாகங்கிறது இதுதான். இந்த மாதிரி வச்சு, ஆனால் படி மட்டும் கொஞ்சம் இந்த பக்கம் உள்கூடு, படி மட்டும் இந்த பக்கம் வரணும், படி மட்டும் கொஞ்சம் சுற்றி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிளாட்டை அமைச்சிக்கிட்டா அமோகமான வாழ்க்கை. எல்லோருக்கும் எங்கள் ஐயா சொல்கிறாங்களா, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்னு சொல்கிறாரு இல்லைங்களா? அப்போ எல்லோருக்கும் எல்லாம் 100% மேலேயே கிடைக்கும் இந்த மாதிரி பிளாட்டு. என்னன்னு சொல்லுவோம், நம்ம போய் பின்னால் போய் ஏறுறதா, வீடு முன்னால் வச்சுக்கிட்டு பின்னால் போய் நான் ஏறுறதா, ஏறி தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல தெரியாத மாதிரி எல்லாமே போட்டுறாங்க. இந்த இடத்துல பிளாட்டு படிக்கட்டை இந்த இடத்துல போட்டுடுறாங்க. அப்போ தென்மேற்கு மூடியில் படிக்கட்டு வரக்கூடாது. அதே மாதிரி இந்த பக்கம் எல்லாமே இந்த பக்கம் படியை வச்சுட்டு உடனே இங்கே படி வந்து 2ஆம் பட்சம், ஃபஸ்ட்டு வந்து படி இந்த பக்கம் கரெக்டு, செகண்டு 2ஆம் தரமான படிக்கட்டு இந்த பக்கம் வைக்கலாம், தப்பு கிடையாது, அமைச்சு கொடுத்துருக்கோம். ஆனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா, பாத்ரூமுக்கு படிக்கடியில் ஒரு பாத்ரூமு போட்டுருவாங்க. அக்னியில் கொண்டு போய் அசிங்கத்தை போட்டால் என்ன இருக்கும்? நெருப்பு நல்ல சுத்தமான நெருப்பு, ஜலம் வந்து எல்லாத்தையுமே பஸ்பம் பண்ணும். அந்த இடத்துல பாத்ரூமோ ஒரு கழிவு நீரோ, நீங்கள் தொட்டி கூட நீங்கள் வாயு மொழியில் வச்சுருக்கலாம், இங்கே வந்து பைப் கனெக்ஷன் கூட கொடுத்துருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல படி அமைப்பது 2ஆம் தரமான, இந்த தென்கிழக்கில் படி அமைப்பது 2ஆம் தரமான ஒரு அமைக்கலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்க தப்புன்னா, இந்த படிக்கடியிலே ஒரு பாத்ரூம் போட்டுருவாங்க. கேட்டால் நான் நல்லது கெட்டது போயிட்டு வர்றப்ப நான் குளிக்கணும், போகணும், வரணும்பாங்க. அதுலேயும் ஒரு இருக்குது. ஆனால் என்ன பண்ணிடுவாங்க நம்பாளுங்க, ஒரு செவுரு இப்போ இந்த அக்னி மூலம் செவுரு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, தனியாக கட்டணும் பாத்ரூமாக. இந்த செவுத்தை ஒட்டாமல் கட்டணும். கிழக்கு பகுதி செவுத்தை விட்டு 4 செவுறு கட்டணும். நம்பாளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு செவுறு மிச்சம் தானே, மிச்சமாகி போச்சு, அதனால் இந்த அக்னியிலே ஒட்டி கட்டிடுவாங்க. அதுதான் பண்ணக்கூடிய தவறு. என்னப்பா செங்கல் எவ்வளோ ஒரு 300 செங்கல் பிடிக்குமா? அது வந்து நம்ம அந்த 300 செங்கல் மிச்சப்படுத்துறதுடைய விளைவு, ஏகப்பட்ட விளைவு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் வாஸ்து நிமிடர் என்ன சொல்கிறாங்களோ, இது ஆகாதுன்னா ஆகாது தான். மற்ற இதாக நம்ம வந்து ஜாதகமாக இது எந்த கோயிலுக்கு போக அந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லி பரிகாரம் சொல்லிடலாம். ஆனால் இது வந்து வாழப்போகிற வீடு, எலி விளையானும் தனி விளையான்னு சொல்லி கஷ்டப்பட்டு கட்டுறீங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நல்லா இருக்கணும் இல்லை, ஒரு உடனே வாங்கி தான் கட்டுறீங்க. யாருமே கையில் கேஷ் வச்சு கட்ட போகிறது கிடையாது, சாமானியமான மக்கள். அப்போ அந்த இடத்துல வந்து அப்போ கட்டக்கூடிய திராணி வேணுமில்ல. கடன் கொடுக்கக்கூடிய பேங்க்காரங்களோ மற்றவங்களோ கடன் கொடுத்தாலுமே, கடன் கொடுத்து நம்ம அதை தலையை வச்சாவது தலையை அடமானம் வச்சாவது கட்டணம் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ எப்போ அந்த சூழ்நிலை உருவாயிருங்க இங்கே. அப்போ நம்மளுக்கு உழைக்க முடியாத சூழ்நிலை, உடம்பு தொந்தரவு கொடுத்துரும். முக்கியமாக உடம்பு தொந்தரவு கொடுத்துரும். அப்போ உடம்பு தொந்தரவு கொடுத்து எப்படி போய் உழைப்பீங்க? அப்புறம் என்ன டைலாக் சொல்லணும், நான் தலையை அடமானம் வச்சாவது நான் கட்டிடுறேங்கன்னு சொல்லுவோம். எப்படி உங்கள் தலையை அடமானம் வச்சா யார் வாங்குவாங்க? கரெக்டாக நம்ம உடம்புல சூடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உடைக்கிறதுக்கு தெம்பு இருக்கும். அப்போ இந்த அக்னி மூலையை கரெக்டாக பார்த்து கட்டினா மட்டுமே வந்து உடல் ஆரோக்கியம், தாம்பத்தியம் எல்லாமே சிறக்கும், மனையால் எல்லாத்துக்குமே சிறக்கும். இல்லைன்னா அடிக்கடி வைத்த வலின்னு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா உணவு கரெக்டாக வேகாது. நீங்கள் வேணால் பார்த்தா அந்த இடத்துல தோசை சுட்டா எல்லாம் பொன்னிறமாக இருக்கும்பங்க, உள்ளார வேகாது. இதெல்லாம் அனுபவபூர்வமாக அந்த இடத்துல பார்த்துருக்கேன். சமைக்கிறவங்கள உட்கார வச்சு எங்கள் சொந்தக்காரங்களும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அம்மா பார்த்தீங்களா 2 பக்கமும் பொன்னிறமாக வெந்துருச்சு, உள்ளார புட்டு பாருங்கள், உள்ளார மாவு அப்படியே இருக்குமா. என்னன்னா தெரியலன்னா கெமிக்கல். இந்த இடத்துல அப்படி தாங்க ஆகும். ஆரோக்கியம் கெடும். எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுப்பீங்க. அப்போ குழந்தைங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறது. இந்த இடத்தை சமையலறையை வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டாவே, அக்னி மூலையை கரெக்டாக செஞ்சு சரி பண்ணிக்கிட்டாவே
எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம எதில் இருந்தாலும் என்ன, உயிர் இருந்தால் போதும் இல்லையா? உயிர் உடம்பு தெம்பு இருந்தால் போதும் இல்லையா? உயிரே இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. சுவர் இருந்தால் தானே சித்திரம் அடைய முடியும். அப்போ சுவராக இருக்கக்கூடிய எதுங்க, நைருதி மூல சுவருக்குன்னு சொல்ல மாட்டேன் நான். நைருதி மூலம் உயரமாக இருக்கணும், அங்கே ஒரு 2 குட்டு கட்டுங்க அப்படின்னு சொல்கிற ஒவ்வொன்றும் பஞ்சபூதங்களானது தான் ஒரு உடம்பு, ஒரு வீடு எல்லாமே. இருந்தாலும் இது அக்னி வேணும். சூடு இருந்தால் தானே உயிரோடு இருக்குன்னு சொல்லுவாங்க. சூடு இல்லைன்னா தூக்கி வெளில போட்டுருவாங்க. 24 hours ஓவர். அப்போ உடம்புல சூடு வேணும், கரெக்டான தட்பவெட்பம் வேணும். அப்போ அதுக்கு தான் வந்து இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக இந்த அக்னேய வாஸ்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்ற இது கூட இதாகும் அதாகும், ஆக்சிடெண்ட் ஆகும், கண்டம் ஏற்படும், திடீர் விபத்துகள் ஏற்படும், அந்த இடத்துல தண்ணி போனால் இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இது இவ்வளோ முக்கியத்துவம்னா உடம்புல இருக்கிற சூடு, உடம்புல இருக்கக்கூடிய சூடு அதான் 3 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க இல்லையா, கூப்பிட்றாங்களே, பேர் கூப்பிட்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. இது என்னது, அக்னி மூலை என்னதுங்க, உடம்பில் இருக்கக்கூடிய அக்னி. அதை கருத்தில் கொண்டு இந்த சமையலறை அக்னி பாகத்தில் என்னென்ன கரெக்டாக இருக்குதோ அது வந்து கரெக்டாக செஞ்சிடணும். அதே மாதிரி அக்னி மூலையை நீட்டவும் கூடாது. இப்போ அக்னி மூலை இது வச்சுக்கோங்க, இது கிழக்கு மேற்கு, மற்றது வேணும் நம்மளுக்கு. அக்னி மூலை நீட்டியும் இருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா டெம்பரேச்சர், எக்ஸ்ட்ரா சூடு. நான் வந்து பூமி தான் கணக்கு சொல்கிறேன். மேலே அட்டையை இழுக்கிறதெல்லாம் அதையும் கணக்கு வைக்கணும். இருந்தாலும் நம்ம பூமியை வந்து ஒரு திட்டு கட்டுறது, ஒரு குட்டு கட்டுறது, இங்கே உட்காந்து பேசலாங்கிற ஒரு குட்டு கட்டுறது, பாத்ரூம் கட்டுறதான இதை ஒட்டி எதுவுமே செய்யாதீங்க. அதே மாதிரி இன்னொரு இது என்னென்னா, கிழக்கே பொது சுவர் கட்டவே கூடாது. அண்ணன் தம்பி ஆனாலும் கூட கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எழுதிக்கு தந்துடுறேன். கிழக்கே புதுச்சுவர் கட்டாயம் இருக்கக்கூடாது. ஒரு மனை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது நம்பர் 1, இது ஒருத்தருக்கு, இது இன்னொருத்தருக்கு. இவர் நல்லா இருப்பார், அப்பா பிரித்து கொடுத்துருவார். அப்போ இவருக்கு இது கிழக்கு புதுசுவரா, அப்போ இவருக்கும் ஆகாமையே போயிடும். ஏதோ ஒரு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து கட்டாயம் வரும். இதை வந்து அனுபவிச்சிருக்கிறோம். அதான் கிழக்கே கட்டாயம். மற்ற எந்த பாகத்திலேயாவது புதுசுவர் இருக்கலாம், கிழக்கு மட்டும் புதுசுவர் இருக்கக்கூடாது. அது ஆகாது. புரியுதுங்களா? நாளைக்கு வந்து 2 பேர் இருக்கிறாங்க, பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி பிரித்து கொடுத்தா அதில் வில்லங்கம் இருக்கும். கேட்டான்னாம்பாங்க, நான் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் வச்சா வளர்த்தேன். பையன் திடீர்னு கேள்வி கேட்பான். அவன் மட்டும் நல்லா இருக்கான், நான் நல்லா இல்லைன்னு கேட்பான். அப்புறம் அப்பா அம்மா கண்ணீர் சிந்துவாங்க. நான் வந்து என்ன, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணையும் மேடா வச்சு பார்த்தேன், 2 பேர்த்தையும் ஒன்றா தானே வச்சு பார்த்தேன் அப்படிம்பாங்க. அப்போ இதுவும் ஒரு தவறான ஒரு இதுதான். தனியாக கட்டி கொடுங்க. அப்படி பிரித்து கொடுக்குறப்ப இங்கே ஒரு இது வச்சுட்டு நாளைக்கு பின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு வீட்டை வந்து 2 பேர்த்துக்கு 2 குழந்தைங்க ஆகி போச்சுன்னா 2 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்கணும்னா இதை பார்ட்டிஷன் தட்டினோம்னா இது தனியாக பிரிஞ்சிடணும், அது தனியாக பிரிஞ்சிடணும். இவர் இந்த பக்கம் வாசப்படி வைக்கட்டும், இது இந்த பக்கம் வாசப்படி வைக்கட்டும். எங்கள் தாத்தா செஞ்சதும் இதே மாதிரி தான் வீடு இருந்தது. உங்கள் ராசிக்குப்படி வாசப்படியை மாற்றி வச்சுக்கோங்கடான்னு சொல்லிட்டார். அப்போ செய்யாததுனால அனுபவிக்கிறாங்க. அப்போ இதுவும் கிழக்கு பொது சுவர் கட்டாயம் ஆகாது. கட்டாயம் அண்ணன் தம்பிக்குள்ள யார் கிழக்கு சுவரோ அவங்களுக்கு ஆப்போசிட் பர்சன் யார் கிழக்கு பொது சுவராக வச்சுருக்காங்களோ அவங்க கூட பேச்சுவார்த்தையோ தொடர்போ சண்டை சச்சரவோ வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அப்போ சூடு உடம்புல சூட்டு நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெக்கை நோய், அதெல்லாம் வந்து கட்டாயம் வரும். அவன் வந்து உடம்பு கூலிங்கான உடம்பாக இருக்கும், இல்லை ஹை டெம்பரேச்சர் ஆகி மாதிரியே உடம்பு ஹீட் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், உடம்பு கட்டாயம் பாதிக்கும். அதனால் இந்த ஆக்னேய வாஸ்துங்கிற இது நம்ம உடம்புடைய சூடு இந்த பஞ்சபூதங்களில் அக்னி தத்துவம். அதுக்கும் வந்து நம்ம அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஏன் காக்காய்க்கு சோறு வைப்பாங்க. சப்போஸ் அக்னி மூலை பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் செய்கிற சாப்பாடு போய் காக்காய்க்கு வைப்பாங்க. காக்கா வந்து அக்னி தத்துவம், பஞ்சபூதங்களில் காக்கை வந்து அக்னி தத்துவம். அதனால தான் முதல்ல அந்த சமையல் அறையில் அக்னியம் என்ற சமையல் அறையில் செய்யக்கூடிய சாப்பாட்டை கொண்டு போய் காகத்துக்கு வைப்பாங்க.
காகத்துக்கு கரெக்டாக எடுத்துருச்சுன்னா அது ஓகே, இல்லைன்னா அந்த சாப்பாட்டில் ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்குது. அதுக்கு தெரியும் அல்ட்ரா வயலட் கதிர்களை வந்து கணிக்கக்கூடிய இது காக்காய்க்கு இருக்குது. அந்த காலத்தில் வந்து என்னென்னா சமைக்கக்கூடிய உணவு, இப்போ இதையும் அந்த காலத்தையும் மேட்ச் பண்ணுறேன். அந்த காலத்தில் விளக்கு கிடையாது, பூச்சி போட்டு எதை வேணால் உழவலாம், பூரா எல்லாமே இருக்குது. அப்போ என்ன டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா முதல்ல அந்த சமைச்ச உணவை காகத்துக்கு வைப்பாங்க. அந்த காகத்துக்கு தெரியும் அதில் என்ன விஷம் கலந்துருக்கா இல்லை வேறு ஏதாவது கலந்துருக்கா அப்படின்னு அந்த காக்கைக்கு தெரியும். அதனால தான் இங்கே சமைச்ச உணவை முதலில் காகத்துக்கு வைத்து விட்டு அந்த காகத்தை எடுத்ததுக்கப்புறம் சாப்பிடுவாங்க, ஒரு பந்தி போடுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ உடம்பு அக்னி தத்துவம், உடம்பில் அக்னி கரெக்டாக இருந்தால் ஆரோக்கியம் கரெக்டாக இருக்கும். ஆரோக்கியம் சரியாக இருந்தால் தாம்பத்தியம் சரியாக இருக்கும். தாம்பத்தியம் சரியாக இருந்தால் குடும்பம் நல்லபடியாக விருத்தியாகும். நல்லபடியாக விருத்தியானால் ஒரு சமுதாயமே விருத்தியாகும். சமுதாயமே நல்ல நிலைமைக்கு வரும் என்று சொல்லி எங்கள் ஐயா வந்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் என்ற தத்துவத்தை இந்த அக்னி மூலை சரி செய்து கொண்டால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்று உறுதியிட்டு சொல்லி அடியனுக்கு வாய்ப்பளித்த டாக்டர் எம்கேஆர் அவர்களும் எங்களுடைய குருநாதருமான டாக்டர் என் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனருமான திரு முத்துப்பாண்டிய அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனுடைய கைபேசி எண் 9751888532 9751 88 85 32. இந்த நம்பருக்கு கால் செய்து விட்டு என்னை தொடர்பு கொள்ளவும். மேலும் ஜாதகம் பார்த்துட்டு தான் நான் வாஸ்துக்கு வருவேன். ஜாதகமும் வாஸ்துவும் 2 கண்கள். ஜாதகம் பார்த்துட்டு தான் வாஸ்து வருவேன், வாஸ்து பார்க்குறதுக்கு வருவேன். ஜாதகம் இருந்தால் ஜாதகம் பார்ப்பேன், இல்லைன்னா பிரசன்னம் பார்த்துட்டு தான் வருவேன். கட்டாயம் எனக்கு ஜாதகம் இருந்தால் ஜாதகம் கொடுத்து விடுங்கள். அதுக்கப்புறம் வாஸ்து அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயே பார்த்துட்டு வீடு எப்படி இருக்குங்கிற இதே இங்கேயே சொல்லிவிட்டு அட் ப்ரெசண்ட் வந்து என்னன்னு உங்களை பார்த்து கொடுத்துருவேன். ஐயாவுடைய ஆலோசனைப்படி ஐயா கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நான் வருவேன். ரொம்ப நன்றிங்க. மிகவும் சிறப்பு. இப்போ வாஸ்துக்கு பொறுத்தவரையிலும் நான் எங்கேயும் வெளியில் போகிறது இல்லைங்க. எல்லா இடங்கள்லையுமே ஐயா தான் போயிட்டுருக்காரு. ஓகேங்களா? ஏன்னா வாஸ்துக்கு போகக்கூடிய நேரமும் சூழ்நிலையும் என்கிட்ட இல்லை. ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாவே அதுக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கும். போகிறதுக்கு வரத்துக்கு அந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்த இடத்துல வந்து நான் 10 ஜாதகத்தை பார்த்துருவேன். ஓகேங்களா? அதனால் வந்து வாஸ்து அப்படின்னாவே என்னுடைய சார்பாக ஐயா தான் போயிட்டுருக்காரு. அதனால் வாஸ்து சம்மந்தப்பட்ட எந்த தகவலாக இருந்தாலும் சரி, நேரடி ஆலோசனையாக இருந்தாலும் சரி, என்ன பெரிய இஷ்யூனா நீங்கள் ஜாதகத்தை சொல்லும்போது பிரசன்னம் பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்றதை நாங்கள் கெஸ் பண்ணிடுவோம். அதுதான் நம்ம அதுக்கு பிறகு தான் அங்கே வந்து இடத்துக்கு வந்து வாஸ்து வந்து இங்கேருந்து சரி பண்ணக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. ஜாதகத்தை ஆலோசனை கொடுக்கலாம், வாஸ்துக்கு அப்படி பண்ண முடியாதுங்க. டிகிரி வைஸில் வந்து அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஆலோசனை கொடுக்க முடியும். ஸோ அதில் வந்து நிறைய ட்ராபேக் இருக்குது வாஸ்து பொறுத்தவரையிலும். ஸோ அதனால் நேரடி வாஸ்து வந்து சரிபார்ப்பு மட்டும்தான் அவங்கள சரிப்படுத்திக்க முடியும். ஸோ அதனால் ஐயா அவர்கள் வந்து அதை பண்ணிகிட்ருக்காரு. வாய்ப்பு இருக்கிறவர்கள் வேண்டுமென்றால் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்களை பாராட்டி இப்பொழுது சிறப்பு ஒரு பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.